நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உறவுகள் தொடர்கதை. இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் மேடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு 3 சீசன் சீனியர்ல வந்திருக்கேன். என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. இப்போ அனுஷா என்னன்னா அவங்க பாடுறது இல்லாமல் என்னையும் இந்த மேடைக்கு கொண்டு வந்தது எனக்கு டபுள் சந்தோஷம். என்னோட அக்காவை ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவளோட ஃபோனில் பேசும்போதுலாம் அவளை பார்க்கணும் போல இருக்கும். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால அவளுக்கு இந்த பாட்டை நான் வந்து டெடிக்கேட். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம், கொடி நீ மலர்னார் கிளை நீ கனினார். இவன் பாடுறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நானும் செத்து பொழைச்சவளை இவனை இப்படி வச்சுக்கிட்டு பாடின தமிழ்நாடு அளவுல இந்தியா அளவுல பாடி இப்போ சூப்பர் சிங்கர்ல பாடுறாங்க. அவங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம லைஃப் பூரா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். எங்க அம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு 10 days கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. இவனை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவன் பாடின பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காதில் வச்சுட்டே இருங்க. இன்னுமே அசையவே மாட்டாங்க. ஒரு 10 daysல ஏஞ்சி உட்காந்தாங்க. அது வந்து பேரன்கிற பாசம், அதோட மியூசிக்கோட சக்தி. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இசை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வெவ்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு உதவும். அதே மாதிரி இசை மூலியமா நம்ம வந்து வெவ்வேறு மெசேஜஸ் கூட மக்களுக்கு சொல்லலாம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லலாம். முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க, நமக்காக நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சவங்களுக்கு நன்றிகள் சொல்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்க பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ண போறது டெடிகேஷன் ரவுண்ட். அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து பல வருடங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் பத்தி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியும். அது அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு ஒரு பாடலை இந்த உலக மேடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, டெடிகேட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாம் பசங்களாம் ரெடியா இருக்கீங்களா டெடிகேஷன்ஸோட? ஓகே, ஸோ இந்த வாரத்தோடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் துவங்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges. லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜே, என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா, எவா பப்ளி சுபாஜி, India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan அவர்கள். நம்ம வந்து இந்த டெடிகேஷன் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட போறோமா கப்ஸ்? முதல்ல இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு பாடலை டெடிகேட் பண்ணி பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் சிவானி. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் செய்யல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே.
சிவானி ரொம்ப நல்ல பாட்டு, நல்லாவே பாடுனீங்க, ரொம்ப நல்லா பாடுனீங்க. நன்றி மேம். மேலே பாடுறப்போ ஒரு சில வேர்ட்ஸ் உச்சரிப்பில் சின்ன ஒரு இது வருது. இப்போ சந்திரோதயம் வருது இல்லையா, அது மட்டும் ஒருத்தர் சொல்றீங்களா? மேலே என் வீட்டில் என்றும் சந்திரோதயம். சந்திரோ ஓ வர்றப்போ வேறொரு டோன் வருது. அது கொஞ்சம் மேலே பாடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீதி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. லாஸ்ட் பல்ல நல்லா பாடுங்க. சிவானி, டெடிகேஷன் யாருக்கு? அம்மாக்கு. அம்மா, ஒரு காலத்தில் வந்து என்னோட பையன் என்னோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவளோட தாய் தகப்பன் நம்ம when we get recognized, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. so happy to see the both of you. God bless you. இன்னைக்கு உங்களோட சிங்கிங்கில் வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் வார்ம்த் தெரிஞ்சது. ரொம்ப இதமாக இருந்தது மனசுக்கு. நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். ஹாய் சிவானி, ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஸ்டார்ட் டெடிகேஷன் ரவுண்டுக்கு. அண்ட் அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சிருப்பாங்களோ சின்ன வயசுலையும் சரி இப்பவும் சரி, நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு கொஞ்சி பாடியிருக்கீங்க. அண்ட் யூ டெடிகேட்டட் தி சாங். அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு அம்மாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அண்ட் எல்லாமே பிடிக்கும் அம்மா கிட்ட. பட் சண்டைலாம் போடுவீங்கல்ல அம்மா பொண்ணு? லைட்டாக சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் எப்படி தெருவில் வந்து சண்டை போட்டுப்பீங்களா? அம்மா வந்து சண்டை போடுறதுன்னா கத்த மாட்டா, என்ன சொல்றது, முதுகுல வந்து குத்துற மாதிரி இருக்கும் அம்மா பேசுறாங்க. என்ன சிவானி, எனக்கு உடம்பே சரியில்லைம்மா, ஏமா இப்படி பண்ற, எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறியேம்மா. இமோஷனல் பிளாக்மெயில். இல்ல, எனக்கு வந்து அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கும். ஆனா நான் அடக்கிண்டு சரிம்மா சாரிம்மா நான் ஹெல்ப் பண்றேம்மா நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். திட்டவே மாட்டாங்க, இப்படிதான் பேசுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களா, வீட்டு வேலைகள்லாம் செய்யுங்க, இல்லைன்னா அம்மா அப்பாட்ட சம்மடி வாங்க போயிடும். தேங்க்யூ சிவானி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவானி அவங்களுடைய டெடிகேஷன் பாடலை வந்து பாடி முடிச்சிட்டாங்க, நல்லா பாடினாங்க. நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவரோட டெடிகேஷனை அவங்க பாட்டிக்காக பாட வந்திருக்கிறார். ஹவு ஸ்வீட். பாட்டி சொல்லை தட்டாதே. எஸ், பாட்டி சொல்லை தட்டாதே. இவர் வந்து பாட்டிக்காக பாட வந்திருக்கிறார். தம்பி ஸ்லோ மோஷன்ல தான் பேசுவா அப்படி. ஓ, சோ லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய் போலத்தான் நண்பனவனே. சாமி கிட்டத்தான் உன்னை நினைச்சு வேண்டியிருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு.
அர்ஜுன் இன்னைக்கு அர்ஜுனுக்கு நல்ல பாட முடிகிற ஒரு நல்ல சாங்கை கொண்டு வந்து பாடியிருக்கீங்க. இந்த மாதிரி சாங்ஸ் எடுத்து பாடினா ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பாடலாம். ஆனால் அந்த பாட்டில் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. இந்த காலத்தில் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், வயசானவங்களை வீட்டிலே வச்சு நல்லா பார்க்காம கோயிலில் அங்கே அங்கே கொண்டு போய் தங்க வச்சுட்டு விடுறது. அந்த மனசு, அந்த அவங்களோட மனசு எவ்வளோ துக்கமாக இருக்குங்கிறது இவங்க நினச்சி பார்க்குறதில்ல. ஒரு நாளைக்கு இவங்களுக்கும் வயசாகும், அப்போ அவங்க பசங்க அப்படியே பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். இவங்க லைஃப் பூரா பசங்களுக்காக உழைச்ச அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே கடைசி காலத்தில் தான் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு சௌகரியமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு எப்போவுமே நம்ம கண்ணு மாதிரி அவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வரணும். அந்த காலத்தில் பசங்களுக்கு அது இப்போவே வரணும்னு நானே ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் எப்போவுமே ஒரு துக்கம் வரவே கூடாது. லைஃப் பூரா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் வச்சுக்கணும். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா பாடினேன் அர்ஜுன். ஆல் தி பெஸ்ட். பாட்டிக்கு இல்லை டெடிகேஷன். ஆல் தி பெஸ்ட் அம்மா, ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன், உனக்கு இந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ் எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியாது. வரும் இளைய தலைமுறைக்கு இந்த வயசில் இந்த பையன் வந்து அம்மா பற்றி பாடின ஒரு அற்புதமான பாட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சு கொண்டு வரதுக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உன் வாய்ஸில் இருக்கிற பவர், அதுக்கு உனக்கு ஒரு ஷவர். சாமி கிட்ட நமஸ்காரங்க. இன்னைக்கு நான் பார்த்துட்டு குழந்தை முதலையே கூப்பிட்டுச்சு. எனக்கு வர்ற சக்தி கிடையாது, நான் செத்து பொழைச்ச பார்க்கறதுக்கு இன்னைக்கு இவனுக்காக வந்துட்டு. சார், நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் சார். சொல்லுங்கம்மா. குழந்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு பாடின பாட்டு, இவன் பாடுறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நானும் செத்து பொழைச்சவளை இவனை இப்படி வச்சுக்கிட்டு பாடின தமிழ்நாடு அளவில் இந்தியா அளவில் பாடி இப்போ சூப்பர் சிங்கரில் பாடுறாங்க. உண்மை என்ன இங்கே வந்தது எனக்கு ஆச்சரியம். உங்கள் ஆசீர்வாதம் வேணுமா? மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும். பார்த்து பார்த்து ரசிக்கிறேன் நான். இந்த மாதிரி மேஜிக்கு தான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸில் நடக்கும். நானும் சொல்கிறேன், உண்மையாக இந்த கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப தான் கிடைக்குது. அர்ஜுன் மாதிரி எத்தனை பேருக்கு பேர பசங்க இருக்காங்களோ அந்த பாட்டிகள் எல்லோரும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடியோ ஜூனியர்ஸ் முன்னாடி பண்ணுறப்போ ஒரு ஆட் போடுவாங்க. அந்த லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கருப்பு புள்ளி அப்படின்னு அந்த மாதிரி இவன் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஆடை போட்டுருந்தாங்க. அது எங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடந்த உண்மை. அது ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் அவங்க ஒரு 10 டேஸ் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் என்னென்னா, இவனை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அவன் பாடின பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காதில் வச்சுட்டே இருங்க. நீங்கள் அவங்க கேட்கலனாலும் அவங்க ஒன்றுமே அசையவே மாட்டாங்க. நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, வச்சுக்கிட்டே இருங்கன்னு ஒரு 10 டேஸில் ஏஞ்சி உட்காந்தாங்க. இவன் பாட்டு வச்சுட்டே இருப்போம். அது வந்து பேரன்கிற பாசம், அதோட மியூசிக்கோட சக்தி. நிறைய சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மியூசிக் தெரப்பின்னு சொல்லி அவங்களுக்கு சூதிங்காக உள்ள மெலடி நிறைய பாட வச்சு நிறைய பேருக்கு குணமாகி வருது இல்லையா? அந்த மியூசிக்கோட பவர் தான் இது. இப்போ எங்கள் அம்மா உயிரோட பார்க்குறோன்னா அதிசயமாக இருக்குது. சார், இன்னும் ஒன்று சொல்கிறேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குழந்தை கரெக்டாக என்கிட்ட சொல்லிச்சு, உங்களுக்கு இப்படி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிச்சுங்க. எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் ஆக்சுவலி அழக்கூடாது, இப்போ நல்லா சிரிங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே உங்களுக்கு? அவங்களுக்கு நல்லா கை தட்டலாமா எல்லாருமே? சந்தோஷமா சிரிங்க. நேரில் பார்க்குறேன்னு எனக்கு கொடுப்பனே இல்லையா? இது ஒரு சந்தோஷம், அழுவ வராது.
கண்டிப்பா வரும். சந்தோஷத்துல தண்ணி தன்னால வருது. ஓகே, உங்களுடைய பேரனுடைய பாட்டு கேட்கறதுக்காகவே உங்களுக்கு உங்களுடைய உடல் நலம் இன்னும் பெட்டர் ஆகும், இன்னும் நீங்க ஸ்ட்ராங் ஆகும். தாத்தா அங்க உட்காந்துட்டு இருக்காரா? அர்ஜுன் அங்கயா? தாத்தாவையும் கூப்பிட்டுடலாமா? சின்ன வயசுலேருந்து நல்லா பாடிட்டு தான் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நல்லா கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார். அண்ட் நீங்க வந்து அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருக்கு, நடக்கிற சக்தி இல்ல. இப்போ நீங்க 2 அடி எடுத்து வச்சு இந்த டெடி பேரை உங்க பேரன் கொடுக்க போறீங்க. வாங்க வாங்க வாங்க. அர்ஜுன், லக்கி டெடி பேர் பாட்டியும் அவங்க கையால உங்களுக்கு கொடுக்குறாங்க. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. கம். நீங்களும் சரி, உங்களுடைய பேரனும் சரி, உங்களுடைய குடும்பம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஹெல்த் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்க போகிறோமா. உங்களுடைய பார்க்கின்சன்ஸ் பறந்து போக போகுது உங்களுடைய பேரனுடைய பாட்டு கேட்டதுக்கு. நீங்களும் வந்து நல்லா இருக்க போகிறீங்க. ஓகேயா? நாங்கள் வந்து உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். தேங்க்ஸ் ஸோ மச் மா. இன்னைக்கு வந்துருக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விதவிதமான வித்தியாசமான சுற்றுக்களை தாண்டி கடைசியில் ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல்ல டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் and you're watching Dedication Round. டெடிகேஷன் ரவுண்ட் ஒரு ஸ்பெஷலான ரவுண்ட் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே பாடல்கள் மூலியமா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததாக நமது செல்ல பிள்ளை பாப் கட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய நமது ஐஸ்வர்யா வந்து அவங்க அக்காவுக்காக ஒரு பாடல் டெடிகேட் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர்னார், கிளை நீ கனினார், மனம் போல் வாழ்வோம் துணை நீ.
ஐஸ்வர்யா. ஹாய் மேம். பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா நல்லா பாடுங்க, நல்ல பாட்டு நல்லா பாடினீங்க. எனக்கு ஆக்சுவலாக உங்கள் செகண்ட் சரணம் தான் இன்னும் பெட்டராக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு grip இல்லாமல் வந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் துணை வரும்போதும் நான் அது துணை துணைன்னு சொல்கிறீங்க. நான் 3 சுழி அது கிளாரிட்டி வரணும். கொடிக்கொரு கிளை அது கொஞ்சம் பாடுங்க. கொடிக்கொரு கிளை போல் துணை நீ அம்மா. கிளை அந்த கிளை சொல்கிறது அந்த சங்கதியில் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கம்மியாக வருது. பல்லவியில் 2-3 இடத்துல இந்த கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடுங்க ஐஸ்வர்யா. தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஐஷு. ஹலோ மேம். நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கீள்? அக்காக்கு. அக்கா பேர் என்ன? அனுகிரஹா. அனுகிரஹா வந்திருக்காளா இன்னைக்கு? இல்லை. ஐஷு, இது டெடிகேஷன் ரவுண்ட்னாலேயோ என்னன்னு தெரியாது, ஆனால் சிவானியோட சிங்கிங்கில் கூட உங்களோட சிங்கிங்கில் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வார்ம்த் வந்திருக்கு. தேங்க்யூ மேம். ஒன் எக்ஸ்ட்ரா லிட்டில் சம்திங் ஃபார் யுவர் சிஸ்டர். தேங்க்யூ மேம். யா, இட் வாஸ் only you and your love for her. It was wonderful to listen to. All the best. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஐஸ்வர்யா, your personality look எல்லாமே மாறிடுச்சு. I love the fringe. தேங்க்யூ. அது ஃப்ரிட்ஜா? எப்போ வாங்குன ஃப்ரிட்ஜ்? ஃப்ரிஞ்ச். இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட உங்களுடைய அக்கா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு மேஜிக் இப்போ பண்ணோம். பண்ணலாமா? ஓகே. மாகாப்பா கண்ணு மூடுங்க. ஏன்? கண்ணு மூடுங்கயா. நான் ஒரு மேஜிக் கற்றுட்டு வந்திருக்கேன். வியாபாரமாலாம் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஓகே. ஸோ 5 4 3 2 1 எண்ணுங்க. 5 4 3 2 1. சூப்பர். கண்ணை தராங்க. உங்களுடைய ஷர்ட்டில் லெஃப்ட் பாக்கெட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. 10 ரூபா? யா 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 நான் தான் அதை வச்சேன். போன வாரம் தொலைஞ்ச 10 ரூபா இப்போ வந்துக்குது. ஆமா, சின்ன வயசுல ஒரு சைக்கிள் ஒன்று தொலைச்சிட்டேன். யோ, அதெல்லாம் பண்ண முடியாதுயா. இது 10 ரூபாய் மேஜிக்கு. ஆனா இன்னொரு ஒரு மேஜிக் வச்சிருக்கேன். என்ன மேஜிக்? ஓகே, அது ஐஸ்வர்யாக்கு தான். இப்போ நீங்க வந்து 10 to 1 கவுண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவா கவுண்ட் பண்ணணும். ஓகேயா? அப்படியே திரும்ப. 9 விடிஞ்சிரும். 8 ஓகே. கண்ண முடிக்கா. இந்த சைடுல கண்ண முடிக்கா. 7 6 கண்ண திறந்து. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. கம் ஆன், மேஜிக் வந்துருச்சு. மேஜிக் வந்துருச்சு. கண்ண தரா. ஹாய் அனுகிரஹா. ஐஸ்வர்யாவுடைய அக்கா அனுகிரஹா. உங்களுடைய பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க நாக்பூர்ல இருந்தே வந்துட்டாங்க பாருங்க. ஐயோ, மேஜிக் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? அப்படியே கூட பக்கத்து வீட்டுக்கு அக்காவையும் கூட்டு வரலாமா? கண்ண மூடி. இப்போ வராங்க பாரு பக்கத்து வீட்டு அக்கா. ஆமா, நல்லா கண்ண மூடி. கம் ஆன். 5 4 3 2 1 2 1. இரு வரும். திறக்காத. ஒரு நிமிஷம் திறக்காத. 5 4 3. இப்போ திறந்து பாரு பக்கத்து வீட்டு அக்காவை. இல்ல, பட் இந்த சைடு பாருங்க. அங்க பாருங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, சோ ஃபேமிலியே இங்க வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, என்ன பண்ணலாம்? ஒரு பிக் ஹக் கொடுக்கலாமா அக்காக்கு? ஆமா. கொடுங்க. சார் நீங்க சொல்லுங்க சார். ஐஸ்வர்யாவுக்கு பேர் வச்சதே உங்க பொண்ணு தானாமே, அனுகிரஹா தானாமே? எல்லோருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா குழந்தை பிறந்த உடனே அனுகிரஹா வந்து ஸ்கூல் போயிருந்தா. அவளை ஸ்கூல்லேருந்து அழைச்சின்னு வந்துட்டு வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போயிட்டு இருந்தபோது ஜஸ்ட் ஐ வாஸ் பார்க்கிங் மை 2 வீலர். ஸோ சொன்னேன், இந்த மாதிரி அப்பா பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு தங்க பிறந்திருக்குன்னு சொல்கிறேன், ஸோ அவளுக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வைப்பா அப்படின்னா. வச்சுடாச்சு, அவ்வளோதான் அப்படின்னாச்சு. ஸோ அவள் தான் அவளுக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சது. அண்ட் பேர் வச்ச மாதிரி ஐஸ்வர்யமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை இல்லையா இது வரைக்கும்? வெரி நைஸ். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஓகேயா, நீங்க வந்து அனுகிரஹாக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? பாவனா. ஏய், பாவம் அந்த பொண்ணு. நல்ல பேர் தானே? சூப்பர் பேர் தான், ஆனா அது வந்து கொஞ்சம் வில்லங்கமான பேர். வில்லங்கமான பேரா? என்ன பேருமா வைக்கலாம்? அனுஷ்கா. அனுஷ்கா. ஏன் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா அவங்க? பாட்டு பாடி நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் டான்ஸ் ஆடி ஒருத்தர் கூட பார்த்ததில்ல. ஓகே, இப்போ பார்த்துடலாமா? 3 பேருமே சேர்ந்து. சார் நீங்க நடுவில் நின்னுக்கலாம். ஐஸ்வர்யாவோட அம்மா வாங்கோ. ஓகே, ஸோ இப்போ மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு.
ஸோ ஒரு ஃபேமிலி டான்ஸ் நீங்கள் போட்டே ஆகணும், நாங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே ரைட்? 1 2 3 4 din dak dik dak dik Rabari kangaru kodagari kangaraba jubara bambarin tanto Nandavani pangaru pudadari kanguringa muri kangu amtate Impagari kangaru baparanga pepperapa ribapao Bachi Bonda Bachi இந்த கியூட்டான ஃபேமிலிக்கு ஒரு ஸ்வீட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா நம்ம? வெரி நைஸ் டான்சிங். பட் இவ்வளோ ஒரு பெரிய பார்சல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஐஸ்வர்யாக்காக, கொடுத்துடலாமா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ். வாவ், பிராண்ட் நியூ பார்பி சூட்கேஸ். சரி, என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்குமே, மம்மி டாடி அக்கா எல்லாருக்குமே? எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன கேட்டாலும் அவள் வந்து வாங்கி கொடுத்துருவா. நான் ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை ஆசையை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி. I'm sure she's making you proud. ஒவ்வொரு வாரமும் நீங்க பார்த்து I'm sure you're very happy. அதே மாதிரி you have to make her proud. உங்களுடைய 12th நீங்க நல்லா பண்ணணும். All the very best. Thank you so much. And thank you ma'am. Thank you very much. Thank you Aishwarya. டெடிகேஷன் ரவுண்ட் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பல ரவுண்டுகளை பல சேலஞ்சுகளை தாண்டி நம்மளுடைய ஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வரக்கூடியவங்களுக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெடிகேஷன் ரவுண்டா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்து ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணியே ஆவோம் அப்படின்னு நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. 2 பேர் ஸ்டார்ஸ் வந்துருக்காங்களா? எஸ். எங்க வந்துருக்காங்க? அவங்களை எப்போதுமே மீட் பண்ணா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் we're very proud of them. உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் let's welcome Shravan and Sai Charan. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல கலக்கலாம் வந்திருக்கீங்களே 2 பேருமே. அண்ட் அவங்களுடைய ஜூனியர் 4 டெடிகேஷன் ரவுண்ட்ல நீங்களும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. ஸோ டெல் அஸ், இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெடிகேஷன் தானே? Definitely. Who is it for? This dedication is for our dear voice guru Anand sir. Anand sir. Thank you so much. God bless you. Thank you, sir. And let me welcome you by standing up and giving an ovation to all the teachers. Thank you, sir. Thank you. தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே ஞானவாசல் நாடினேன் வேதகானம் பாடினேன் காலகாலம் நான் உன்னை தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே மாயனே நேயனே மாசில்லாத தோயனே ஆத்மரானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதனே குருவே
पावन गुरु पवन पुरदेशम आश्रये 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 गमदनि पावन गुरु पवन पुरदेशम आश्रये गुरु पवन पुरदेशम आश्रये गुरु पवन पुरदेशम आश्रये पावन गुरु पवन पुरदेशम आश्रये पावन गुरु पवन पुरदेशम आश्रये தேங்க்யூ சாய் அண்ட் தேங்க்யூ ஸ்ரவன். எங்களுடைய 2 பெருமைக்குரிய கண்டுபிடிப்புகள் அப்படி நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கலாம். ஒன் மோர் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு both of them. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே No words to express. நான் அதை கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, குருங்கிற அந்த சாங்க்கெல்லாம் பாடுறதுக்கு நான் லாய்க்கே கிடையாது. நம்ம சேர்ந்து இது ரொம்ப பெரிய குருநாதர்லாம் இருக்கா, அவளுக்கு டெடிகேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த ஜட்ஜஸ் சித்ராமா, சுபா, மனோஜி and Srini, Sujata, Unni who have been with me through this lovely journey. And Vijay TV ஆல தான் இந்த சந்தர்ப்பமே வந்தது. இந்த மாதிரி என்னுடைய குருநாதருடைய இதை போட்ட பிச்சை எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுக்கறதுக்கு இது எப்படி கடவுள் இன்னும் வழி எனக்கு காட்டுறாரோ அது பார்ப்போம். வித் ஆல் ஆஃப் யூ ஆல். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். You're watching Dedication Round. அடுத்ததா Dedication Roundல அனுஷ்யா வந்து அவங்களுடைய அப்பாக்கு thank you அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. So please put your hands together for Anushya.
காணும் வாழ்க்கையாவும் கலந்து போகும் கோலங்கள் அனுஷ்யா எஸ் மேம். நல்லா பாடினீங்க, நல்லா தாசனா பாடின ரொம்ப நல்ல ஒரு சாங்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த சோகம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்கீங்க, நல்லாவே பாடியிருக்கீங்க. அனுஷ்யா எஸ் மேம். ரொம்ப கம்பீரமான சாங் சூஸ் பண்ணியிருக்கேள். யாருக்கு டெடிகேட் பண்ணுறேள்? அப்பா. அனுஷ்யாவோட அப்பா சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த சாங் ஆக்சுவலாக 80s வந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இளையராஜா சார் மியூசிக்கில் நல்லா உயிரே விட்டுரும். அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த 3 பேர் என்னை ரொம்ப பாதிக்க வச்சவங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜேசுதாஸ், 2வது எஸ்பிபி சார், 3வது மனோ சார். சொல்லவே வேண்டாம், சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்தாருன்னா மனோ சார் தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த பாட்டு ஏன் பர்டிகுலராக பிடிக்குன்னா, இந்த ஒரு பாடலில் மனுஷன் பிறக்கிறது எதுக்கு, பிறக்கிறது இறக்குறதான்னு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஒரு செகண்ட் பிஜிஎம்லேயும் ரொம்ப பாடியிருப்பாங்க. எனக்கு இவங்களுக்கு இந்த ஒரு பிஜிஎம் பாடினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நான் நின்று பாடுற மாதிரி என்னுடைய பொண்ணு த்ரூவாக பார்க்குறேன். அது எனக்கு நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். இதே சூப்பர் சிங்கரில் 3 முறை நான் வந்திருக்கேன். என்னுடைய கவர்மெண்ட் தாராளமாக நீங்கள் வந்து பாடலாம். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் மேடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் 3 சீசன் சீனியரில் வந்திருக்கேன். என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. பட் அதனுடைய தாக்கம் அனுஷியாவை கொண்டு வரணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். இப்போது அனுஷியா என்னென்னா அவங்க பாடுறது இல்லாமல் என்னையும் இந்த மேடைக்கு கொண்டு வந்தது எனக்கு டபுள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக உங்களை மாதிரி லெஜண்ட்ஸ் முன்னாடி பாடுறது ஏதாவது பிழைகள் இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. அனந்த் சார் என்னோட மானசீக குரு, 3 சீசனாகவும் நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. அவர் முன்னாடி பாடுறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. வெறும் பனி விலகலாம், பெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். அனுஷியாவும் அப்பாவும் சேர்ந்து பாடும்போது நான் என்னோட சின்ன வயசுக்கு போயிட்டேன். நானும் என்னோட அப்பாவும் இதே மாதிரி மேடையில் பாடியிருக்கேன். பட் ரியாலிட்டி ஷோவில் கிடையாது, வேறு மேடையில். என்னோட அப்பாவும் ரேடியோவில் எல்லாம் பாடிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த மாதிரி ஃபிலிமில் எல்லாம் வாய்ப்பு வரல. அப்போ அந்த அப்பாவோட அந்த ஏக்கம் தான் அது எனக்கு, நான் என் மூலமாக அவர் சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனுஷியாவுக்கும் நடக்கட்டும் அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகள் பலிக்கணும்.